வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூபர்ஸ் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி யூடியூப்லேருந்து பணம் கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா, பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ யூடியூப்லேருந்து பணம் நமக்கு எப்படி வருதுன்னா, முதல் பாயிண்ட்டு வியூஸு. 2000 வியூஸ் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு வந்து $1 கிடைக்கும். 2000 பேர் பார்த்துருக்கணும், நம்ம வீடியோ வந்து 2000 பேர் பார்த்துருக்கணும், அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும், முழுசாக பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து $1 கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஆட்ஸு. நீங்கள் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா முன்னாடியே ஒரு விளம்பரம் வரும். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில ஒரு விளம்பரம் வரும். அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு விளம்பரம் வரும். இந்த மாதிரி இந்த விளம்பரங்கள்ல இருந்து தான் வந்து வியூஸை விட மேக்ஸிமம் இந்த விளம்பரங்கள்ல இருந்து தான் நமக்கு வந்து காசு கிடைக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம், ஒரு ஃப்ளிப்கார்ட் கம்பெனி எடுத்துக்குவோம். ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்னுடைய விளம்பரத்தை உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸில் கொடுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு விளம்பரத்துக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கு வந்து நான் $1 கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு தடவையும் நீங்கள் அந்த வீடியோ வந்து வியூவர்ஸ் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் $1 தர்றேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதில் யூடியூப்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என் வீடியோவில் வந்து யூடியூப்பில் வந்து அந்த விளம்பரத்தை ஃப்ளிப்கார்ட்டோட விளம்பரத்தை போடுறாங்க. அவங்க வந்து $1 தரதா பேசியிருக்காங்க. இப்போ அந்த $1 யூடியூப்க்கு வந்து $1.5, வீடியோ போஸ்ட் பண்ண எனக்கும் $1.5 இப்படி தருவாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டாங்க, அதுக்கு வந்து $1.5, எனக்கு வந்து $1.5 வந்துடும். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு ஆடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்ததுக்கு வந்து இது அதே பார்த்துட்டு அந்த வீடியோவை அந்த ஆடு பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆகி, ஆடியன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஆடை கிளிக் பண்ணி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேட் பேசி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஆடை பார்த்தாங்கன்னா இந்த ரேட்டு, அந்த ஆடை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த ரேட்டு. அதே மாதிரி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ப்ராடக்டை பை பண்ணிட்டாலோ, அதை நம்ம இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டாலோ அதுக்கு இந்த ரேட்டுன்னு வந்து அந்த ஒரு நெட்வொர்க்லேருந்து யூடியூப் பார்க்க பேசி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து $1ன்னா அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுனால $2 கிடைக்கும். அதே அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வாங்குறதோ இல்லை வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதோ பண்ணோம்னா $3 தர்றது. இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே வந்து பண மதிப்பு அதிகமாகிக்கிட்டே போகும். இப்படி பேசி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்து பணம் வருதே தவிர, மற்றபடி வியூஸ்னால வந்து அமௌண்ட் கம்மி தான். 2000 பேர் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் மூலமாக வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் கரெக்டாக ரெகுலராக ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்க அவங்க வீடியோவெல்லாம் நான் பார்க்குறப்ப முன்னாடி ஆடு வந்தால் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டோம்னா, ஏன்னா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு அதன் மூலமாக வர வருமானம் குறைஞ்சிருது. ஸோ நல்ல கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த விளம்பரத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். சரி ஓடட்டு, என்ன மிஞ்சி போனால் என்ன மணிக்கணக்கில்லாம் ஓட போகிறது இல்லை. அவங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோ 10 நிமிஷம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வர்ற ஆடை ஒரு 5 செகண்ட் தான், 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரும். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ நல்ல கண்டென்ட், நல்ல கிரியேட்டர் ஸோ அவருக்காக நம்ம அந்த ஆடை ஒரு 5 செகண்ட் பார்க்கறதுல எந்த தப்புமே கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து எந்த ஆடு வந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து ஒரு நல்ல கிரியேட்டராக இருந்தால் மட்டுமே வந்து அந்த ஆடை ஸ்கிப் பண்ணாமவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்காக கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்காக அந்த போஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம எந்த காஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம நினச்சா முடியும். எப்படின்னா அந்த ஆடை நம்ம ஸ்கிப் பண்ணாமையே பார்க்கலாம். ஓகேவா? அது மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம கொடுக்கறதுக்கு சமமாக இருக்கும். மூணாவது என்னென்னா, நீங்கள் ஒரு சேனலில் 30,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், விளம்பரதாரர்கள் உங்களை தேடி நேரடியாக உங்களவே காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்னுடைய விளம்பரத்தை நீங்கள் உங்கள் சேனலில் உங்கள் வீடியோக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணுங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சேனல் தாரர்கிட்ட வந்து விளம்பரதாரர் பேசுவார். அவர் பேசி, நீங்கள் என்னுடைய அப்ளிகேஷனை பற்றி உங்கள் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 5,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரதாரர்கள் நேரடியாகவே வருவாங்க.
இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக் சேனல் கிடைக்கும், அப்புறம் மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய டெக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் வாங்குங்க, இந்த செல்ஃபோன் வாங்குங்க, இந்த மாடல் நல்லாயிருக்கு, அந்த மாடல் நல்லாயிருக்கு, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். எதையாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அந்த அன்பாக்சிங் பண்ணுற அந்த பொருளையும் நீங்களே வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மாதம் $100லேருந்து $1000, $2000 ஏன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஏன் அதாவது ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யூடியூப் சேனல்லாம் இருக்குது யூடியூப்பில். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியல. அதர் கண்ட்ரியில் இருக்குது நிறைய வந்து மாதமே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே வந்து யூடியூப்பில் என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி கண்டென்ட்டு எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக நல்லா சம்பாதிக்கிறாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.